ஸ்டெர்லைட்டில் ஸ்னோலின்ற 15 வயசு பொண்ணு வாயில் சுட்டது வந்து எப்படிப்பட்ட காட்சி அது? ஒரு போலீஸ் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கூட வளர்ந்த ஒரு தங்கையை வாயில் சுட்டு கொண்டு இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட காட்சி அது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 துப்பாக்கி சூடு நடந்த போது ஒரு பையனை தூக்கிட்டு வருவாங்க, சுட்டு கொன்ன பையனை ஒரு ஆடை வெட்டி கொண்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. அது எவ்வளோ பெரிய வயலன்ஸ்! புரியவே இல்லை. கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க, அதில் சம்மட்டி எடுத்து மண்டை உடைக்கிறது, ரத்த பீச்சி அடிக்கிறது, கழுத்து அறுக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக அந்த படங்கள். அதை பற்றி அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வன்முறையாக இருக்குன்னு எதுவுமே. அமரன் படத்தில் பார்த்தோம். இருங்க நான் பேசிடுறேங்க, அப்புறமேல கேள்விகள். இருங்க நான் பேசிடுறேன், அப்புறமேல பேசுகிறேன். இல்லைங்க, இது சினிமா தான். ஆமாம், உண்மை வந்து இன்னும் வயலண்டாக இருக்கும். சரிங்களா? ஸ்டெர்லைட்டில் ஸ்னோலின்ற 15 வயசு பொண்ணு வாயில் சுட்டது வந்து எப்படிப்பட்ட காட்சி அது? ஒரு போலீஸ் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கூட வளர்ந்த ஒரு தங்கையை வாயில் சுட்டு கொண்டு இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட காட்சி அது? இது மாதிரி எத்தனை காட்சிகள். நீங்கள் வந்து பரமக்குடியில் அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 துப்பாக்கி சூடு நடந்த போது ஒரு பையனை தூக்கிட்டு வருவாங்க, சுட்டு கொன்ன பையனை ஒரு ஆடை வெட்டி கொண்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. அது எவ்வளோ பெரிய வயலன்ஸ்! ரியாலிட்டி இன்னைக்கு நடைமுறை வந்து சினிமாவில் இந்த படத்தில் காட்டியதை விட மிக மிக மோசமான வயலன்ஸ். மிக மோசமான ஒரு வயலன்ஸ்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நீ 10 மணிக்கு மேலே நின்று டீ குடிச்சிங்கன்னா போலீஸ்காரர் உங்களுக்கு எப்படி நடத்துகிறாரு? ஏன் சார் இங்கே டீ குடிக்கணும்னு கேட்க மாட்டார். ஏன் இங்கே நிற்கிற போ, அதை சொல்கிறதுக்கு எந்த போலீஸுக்கும் ரைட்ஸ் கிடையாது. 10 மணிக்கு மேலே டீ குடிக்கக்கூடாதுன்னு இந்திய சட்டத்தில் சொன்னது கிடையாது. 10 மணிக்கு மேலே டீ கடை திறக்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் சொன்னது கிடையாது. அப்போ இந்த வயலன்ஸுக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி நின்றுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஹெல்மெட் போடலை அப்படின்னா அந்த போலீஸ்காரர் முன்னாடி நம்மளால் கையை கட்டி பவியமாக நிற்கிற பசங்களை பார்க்குறோமா இல்லையா? அது மிகப்பெரிய குற்றமா? அது கொலை குற்றமா? அது ஒரு விதிமீறல், அவ்வளோதான். இந்தியாவில் 2வது பெரிய எண்ணிக்கையில் ஆக்சிடென்ட் நடந்து செத்து போன மாநிலம் தமிழ்நாடு. முக்குக்கு போலீஸ் நிற்கிது, ஹெல்மெட் பிடிக்குது. அப்புறம் எப்படி இத்தனை டெத்து நடந்திருக்கு? இத்தனை சாவு எப்படி நடந்திருக்கு? யாரை கேட்டோமா? எத்தனை ஃபைன் கட்டியிருப்போம் அந்த 4 வருஷத்தில்? ஏதாவது சாவு கம்மியாச்சா? யாராவது கேட்டிருப்போமா? நம்ம வெள்ளைக்காரன் காலத்தை விட மோசமான ஒரு அடக்குமுறை, வயலண்டான ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம். வயலண்டான அரசாங்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த அதிகாரிகளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ நம்மளை நடத்தக்கூடியது வந்து வெள்ளைக்காரன் நம்மளை நடத்துறதை விட மிக மோசமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் காலத்தை விட 10 மணிக்கு மேலே டீ குடிக்க போகணும்னு யாரும் சொன்னது கிடையாது. 12 மணிக்கு ஹோட்டல் கடை தரக்கூடாதுன்னு யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வயலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த வயலன்ஸ் என்ன ரியாலிட்டியில் இருக்குதோ அது இந்த படத்தில் இல்லை. அந்த அளவில் வந்து வெற்றி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கிறார். இதுவே வந்து நீங்கள் கமர்ஷியலாக பண்ணணும்னா எப்படி சுட்டாங்க, எங்கே குண்டு உள்ளே போச்சு, ரத்தம் எப்படி வெளியே பீச்சி அடிச்சுது அப்படின்னு சொல்லி கேமரா வரைக்கும் ரத்தத்தை காமிச்சிருக்க முடியும். அப்படிலாம் அவர் காமிக்கவே இல்லை. அந்த இது காமிக்கல. ஆனால் அரசாங்கம் எவ்வளோ பெரிய வன்முறையாக இருக்குதுன்னு காமிச்சிருக்காரு படத்தில். ரத்தமே காமிக்காம வயலன்ஸ் காமிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த படத்தில் அந்த அதிகாரி மேலே உட்காந்து சொல்கிறார், இந்த போலீஸ் ஆஃபீஸர் வேண்டாம், அந்த மக்கள் எந்த ஜாதியாக இருக்கிறாங்களோ அந்த ஜாதியில் ஒரு ஆளை பிடிச்சி போடுன்றார். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஊரில் எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் நடக்குதா, அந்த ஜாதிக்கார ஆஃபீஸரை போடு, அந்த ஜாதிக்கார போலீஸ்காரரை அனுப்பு, அந்த ஜாதி அதிகமாக இருக்க ரெஜிமெண்ட் அனுப்புங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. அந்த படத்தில் ஒரு காட்சியில் அழகாக வந்து அதை வந்து சொல்லியிருக்கு. இன்றைக்கி நடக்கக்கூடிய வயலன்ஸு
இப்போ இந்த 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 படத்தில் இருக்கக்கூடிய மூஞ்சியில் அடிக்கக்கூடிய உண்மை வந்து நம்ம நேரடியாக எதிர்கொண்டுட்டு இருக்கிறது. ஆனால் தோழர் மருது அவர்கள், ஓவியர் மருது அவர்கள் சொன்னது மாதிரி இது எதுவுமே பொது தளத்தில் விவாதிக்கப்படாத விஷயங்கள், பொது தளத்தில் துணிஞ்சு சொல்லப்படாத ஒரு விஷயங்கள். அதில் அந்த அவர் வந்து இந்த சீஃப் செக்ரட்டரி காமிக்கிறார். இது சீஃப் செக்ரட்டரி படத்தில் வந்ததே கிடையாது எந்த படத்துலையுமே. எந்த திரைப்பட, தமிழ்நாட்டினுடைய திரைப்படம், இந்திய திரைப்பட உலகத்தில் வரலாற்றிலேயே அந்த மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி கேரக்டர் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அதில் அவர் வீட்டோட காமிச்சு அதில் வந்து புலக்கரையோடு வச்சிருக்கிறார். அது ஒரு அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய வீடு அப்படின்னு ஒரு பாலடைஞ்ச வீட்டை தான் காமிச்சிருக்காரு. உள்ளுக்குள்ளே வேற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு சேரில் உட்காந்து ஒரு ஃபோனை வச்சுட்டு ஒருத்தனை சுடணுமா வேண்டாமா, ஒருத்தனை கொல்லணுமா வேண்டாமா, ஒருத்தனை பதவி உயர்வு கொடுக்கணுமா வேண்டாமா, ஒருத்தனை தண்டனிக்கணுமா வேண்டாமா, ஒரு முதலமைச்சருக்கு எதை சொல்லணும், ஒரு பத்திரிகையில் எது செய்தியாக வரணும், ஒரு பத்திரிகைக்காரனை அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா, எல்லாத்தையும் ஒரு மனுஷன் முடிவு பண்ணுறான். அவர் முதலமைச்சர் கிடையாது, அவர் அமைச்சர் கிடையாது, எந்த கட்சிக்காரனும் கிடையாது. அப்போ இந்த நபரை பற்றி இதுவரைக்கும் எந்த திரைப்படத்தில் வந்திருக்கானால் இதுவரைக்கும் வரல. அவர் அங்கே சொல்கிறாரு பத்திரிகையில் செய்தி வரல, அங்கே சொல்கிறாரு செய்தி நம்ம பத்திரிகையாளர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கே அவர் சொல்கிறாரு இவர் கொண்டு போய் வேறு கேம்பில் மாற்றுறாங்க, அவர் அங்கே சொல்கிறாரு வாத்தியாரை சுட்டுக் கொள்கிறாங்க, அவர் சொல்கிறார் கடைசி என்ன சொல்கிறாரு, பெருமாள் என்ன ஆனாலும் நம்ம சொல்ல வேண்டாம், தலைவர் வருவார்னு சொல்லி அந்த மக்கள் கடைசி வரைக்கும் உண்மையான தலைவரே கிடைக்காம அந்த மக்கள் போராட்டத்துக்கு வராமல் போயிடுவாங்க. இன்றைக்கி அதுதான் ஈழ போராட்டத்தில் தேசிய தலைவர் வருவார்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஏமாற்றப்பட்டோம். அது வந்து இதெல்லாம் இன்றைக்கி நம்ம நிகழ்காலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய வன்முறைகள், நம்ம சந்திக்கக்கூடிய வன்முறைகள். இந்திய அரசாங்கம் வந்து பிரபாகரன் அவருடைய டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இலங்கை வந்து டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாம் சொல்லி நம்மளை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அடுத்து ஒரு இயக்கமே வராமல், அடுத்து மக்கள் போராடாமல் தடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு பல கதைகள் நம்ம இன்றைக்கி எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இதை இந்த படத்தில் காமிக்கிறார், சொல்கிறார். அதில் வெள்ளைக்கொடியோடு வந்து கைதானவர்களை என்ன பண்ணுறது, முள்ளிவாய்க்கால் வெள்ளைக்கொடியோடு வந்தவங்களை முட்டி போட வச்சு சுட்டு கொண்டதை நம்ம பார்த்தோம், வீடியோவாக பார்த்தோம். இந்த படத்தில் காமிக்கிறார் நேரடியாக வெள்ளைக்கொடியோடு வர்றவங்களை சுட்டுக் கொள்கிறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு எந்த சட்டமும் கிடையாது, அரசாங்கத்துக்கு எந்த விசாரணையும் கிடையாது. அது தப்பு பண்ண அதிகாரி அதே ஜீப்பில் தான் உட்காந்துருப்பார். ஆனால் நேர்மையாக நடந்து கொண்ட வாத்தியார் கொலை செய்யப்படுவார். அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த வாத்தியார் தான் குடும்பத்தும் குழந்தையோடும் அவருடைய காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படத்தில் வந்து நம்ம அரசியலை பார்க்கக்கூடிய அதே சமயத்தில் நான் வேற ஒன்று சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக பொது இடங்களுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்க. கொஞ்சம் பேர் செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் எனக்கும் உங்களை மாதிரி ஆசை தான், போராட்டத்தில் வரணுன்னு. ஆனால் என்ன சார் பண்ணுறது, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்கிறாங்க, கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னுவாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் குழந்தை இருக்குது, எனக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, மாதமான நானும் வாடகை தரணும், நானும் மளிகை ஜாமான் வாங்கி போட்டால் தான் வீட்டில் சாப்பாடு இருக்கும். சரிங்களா, இது எல்லாத்துக்கும் இருக்கிறதா. மக்கள் சமூகத்துக்காக போராட வர்ற எல்லாருக்கும் கமிட்மெண்ட்டும் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். அதெல்லாம் விட்டு வர நாங்கள் குடும்பங்களை அதிகமாக நேசிக்கின்ற காரணத்தினால சமுதாயத்தை நேசிக்கின்றோம், அவ்வளோதான். அது வந்து இந்த படத்தில் அது வந்து ரொம்ப அற்புதமான காதல் காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், குளிச்சுட்டு இருப்பார். அப்போ மகாலட்சுமி சொல்லுவாங்க, குளிக்கிற ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துகிட்டு நீ பாட்டு குளிக்க வேண்டியதானே, ஃப்ரீயாக குளிக்க வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் விஜய் சேதுபதி பதில் சொல்லுவார், ஏன் அவன் புருஷன் இழுத்துட்டு போகிறப்ப அம்மனை கட்டை இழுத்துட்டு போகணும்னு சொல்கிறியா போலீஸ்காரன் வந்து. நகைச்சுவையான காட்சியாக இருக்கும். ஆனால் ஒரு போராட்ட இயக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்னைக்கு எப்போ எது நடக்கும்ன்றது தெரியாது இருக்கு இல்லையா, அதான் அதை வெளிப்படுத்தியிருப்பார். போலீஸ்காரர் வந்து நீ சட்டை பேண்டெல்லாம் போடுங்க சார், ஷூவெல்லாம் போடுங்க சார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து அண்ணாமலை கிடையாது, நம்ம வந்து சாதாரண போராட்ட இயக்கத்தில் இருக்கிறவங்க தான். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நேற்றுக்கு அண்ணாமலை போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி கொண்டு போயிருக்கேன். எங்களையும் போராட்டம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறப்ப இந்த பழைய பஸ்ஸை கொண்டு வருவாங்க, பல்லவன் பஸ், இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் பழைய பஸ் வரும், அந்த பஸ்ஸில் எங்களெல்லாம் கூட்டு போயிருக்கிறாங்க.
ஆனால் அண்ணாமலைக்கு நேற்றுக்கு ஆம்னி பஸ்ஸில் கூட்டி போயிருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பழைய பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த பழைய பஸ்ஸில் கண்ணாடி உளுந்து உடஞ்சிருச்சு. அது இல்லைனாலும் நின்றுட்டு இருந்தாலுமே உளுந்து உடஞ்சிருக்கும். அது நாங்கள் ஏறின சமயத்தில் உளுந்து உடஞ்சிருச்சு. உடனே வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பொது சொத்தை சேதம் விளைவித்ததாக வழக்கு போட்டு சிறையில் அடைச்சி குண்டர் சட்டம் போட்டு 7 வருஷமாக கேஸ் நடத்தினாங்க. கடைசியில் பார்த்தா நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, உடஞ்ச கண்ணாடி வந்த பஸ் நம்பர் வேறு, இவங்க ஏறின பஸ் நம்பர் வேறுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு நாங்கள் 7 வருஷமாக கேஸுக்கு அலைய வேண்டியிருந்தது, 4 மாதம் ஜெயிலில் உட்கார வேண்டியிருந்தது. ஆனால் அண்ணாமலைக்கு ஆம்னி பஸ்ஸு, எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ். இதுதான் யதார்த்தமான நிலைமை. அதாவது இதெல்லாம் படத்தில் வந்து ரொம்ப நுணுக்கமாக அது காமிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை குறைஞ்சபட்சம் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம், போராளி வாழ்க்கை, கோட்பாடு, கொள்கை இதெல்லாம் நம்ம நல்லவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, இந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு எங்களை போன்றவர்கள் நாங்கள் எதை கூட்டம் போட்டு நடத்தினா இன்னும் 4 பேர் இன்னும் கேட்பாங்கன்னு நம்புகிறேன். நான் இவங்க எதோ பேசுகிறாங்க இல்லைன்னா நம்ம ஆளுங்க என்ன கேட்பாங்க, இவங்க வேறு வேலை இல்லை, எது பொழுதுபோலாம் சும்மா போராட்டம் கொடி பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் எங்களுக்குலாம் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த படம் வந்து ஒரு உணர்வை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஒரே ஒரு கடைசியாக நான் ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து